முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, அப்படியே பெல் ஐக்கான தட்டி ஆல்ங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்ப நியூஸ்க்குள்ள போயிரலாம் நண்பர்களே. இப்போ சில நாட்களாவே பார்த்தீங்கன்னா, கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ரூ. 50 ரூ. 100 இறக்கத்த குடுத்துட்டு இருந்துச்சு. அதுக்கு மெயினான காரணம் நம்ம ஆல்ரெடி வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னன்னா, காசாவுலயும், இஸ்ரேலுக்கும் உள்ள வார் வந்து சீஸ் ஃபயர் ஆனது ஒரு காரணம். ஏன்னா, வேர்ல்டு குளோபல் டென்ஷன் கொஞ்சம் குறையிறப்ப, கோல்டோட பிரைஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனா, நேத்து நம்ம நாட்டாம பண்ண வேலையால நம்ம நேத்து இல்ல, வெள்ளிக்கிழமை நம்ம நாட்டாம பார்த்த வேலையால, கோல்டு பிரைஸ் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சுது. என்ன சொல்லிட்டாருன்னா, நாங்க சைனாவுக்கு ஒரு 100% வந்து டாரிஃப் போட போறோம் புதுசான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் மெயினான காரணம் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, சைனா வந்து எங்களுக்கு ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் வந்து தரணும். தந்தாலும் வந்து எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சைனா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க குடுக்குற ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற தகவல் வந்து எங்களுக்கு தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ஈவி கார்ல யூஸ் பண்ணலாம். அப்புறம் மிசைல்ஸ் இருக்குல்ல, ஏவுகணைகள் அதில யூஸ் பண்ணலாம். மத்தபடி நெறைய அவங்களோட ஆர்மி ஃபெசிலிட்டீஸ்ல நெறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, இந்த மாதிரியான கான்ஃபிடென்ஷியலான நியூஸ வந்து எங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்த சொல்லி ட்ரம்ப் வந்து இந்த வேலைய பார்த்துருக்காரு. டாக்ஸ் போட போறேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. கோல்டுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 80 இன்னைக்கு அதிகரிச்சிருக்குது. சில்வருக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இன்னைக்கு 1 கிராம் பார்த்தீங்கன்னா ரூ. 7 அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. கோல்டும் சில்வரும் போட்டி போட்டு ஏறிக்கிட்டு இருக்கு. சாதாரண மக்கள் வந்து வாங்குறதுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விலையேற்றத்தை குடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்கள் நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமான்னு. நம்ம வீடியோல முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது வேண்டான்னு. இன்னைக்கு அதோட நம்ம ஏன் சொல்லியிருந்தோன்னு, இன்னைக்கு நம்ம அந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ கிடைச்ச நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நானுமே பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு பாருங்க, 1 லாட் கிடைச்சிருக்கு. அதாவது 2 லாட் 26 ஷேர்ஸ் 26 ஷேர் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 13 ஷேர், அதாவது 1 லாட் வந்து அப்ளை கிடைச்சிடுச்சு. நாளைக்கு வந்து லிஸ்டிங் ஆகப்போகுது. எனக்கு எப்படி பார்த்தாலும் நண்பர்களே பாருங்க, ஒரு 31% அளவுக்கு ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அது நண்பர்களுக்கும் இந்த ஐபிஓ கிடைச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து எல்ஜி ஷேரை பத்தி தான் இன்னொரு நியூஸ் வந்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த ஷேர் வந்து 7ஆம் தேதி அப்ளை பண்ணதுக்கு ஆரம்பிச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஷேருக்கு வந்து ஒரு ₹250 ₹300 தான் வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்போ தொடர்ந்து 3 நாளா கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றத்த குடுத்து, இப்ப பாருங்க, ஒரு ஷேருக்கு ஒரு ₹360 வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து டாடா கேபிட்டல் ஐபிஓ. ஒரு நிமிஷம் நண்பர்களே. டாடா கேபிட்டல் ஐபிஓ பாருங்க. இன்னைக்கு வெறும் 1.25% நண்பர்களே. வெறும் 1.25%க்காக இந்த ஐபிஓ நம்ம அப்ளை பண்ண முடியுமா? அதனால வேண்டான்னு தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்ப பாருங்க, நெறைய பேர் இன்னைக்கு இது லிஸ்ட் ஆன அன்னைக்கே செல் பண்ணியிருந்தாங்கன்னா கூட, அவங்களுக்கு அதில கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, புரோக்கரேஜுக்கே போயிருக்கும். அதனால இது வந்து இந்த ஷேர் வந்து ஒரு யூஸே இல்ல. ஐபிஓ கிடைச்சிருந்தாலும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து இப்ப இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஒரு இறக்கத்த குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஒரு ₹300 வரைக்கும் போச்சுன்னா, அப்ப நாம வந்து இத வாங்குறத பத்தி யோசிக்கலாம் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ்க்கு இன்னைக்கு தான் கடைசி நாள். என்ன கடைசி நாள் பார்த்தீங்கன்னா, இனிமேல் டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்மளால சொல்ல முடியாது. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள், டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு 2ஆ பிரிய போகுது. நாளைக்கு தான் வந்து ரெக்கார்டு டேட்டு. அக்டோபர் 14 தான் வந்து ரெக்கார்டு டேட்டா குடுத்துருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து இப்ப இருக்கிற டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்கவங்க வந்து, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு உங்களுடைய டிமேட் அக்கவுண்ட்ல காட்டும். ஆனா, அதோட பிரைஸ் வந்து நாளைக்கு அது குறைஞ்சிடும். பட் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து லிஸ்ட் ஆகுறதுக்கு ஒரு 30, 40 நாள் ஆகுன்றத டாடா மோட்டார்ஸ் சைட்லேருந்து குடுத்துருக்காங்க. இதோட சார்ட்ட பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பாருங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஒரு ₹660 வந்துச்சுன்னா, அடுத்த சப்போர்ட்டா ஒரு ₹620 இருக்குது. அந்த ₹620 கட் பண்ணுச்சுன்னா, அடுத்து ஒரு ₹600க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் பார்க்குறோம். நாளைக்கு இந்த ஷேர் வந்து மீண்டும் ஒரு இறக்கத்த குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதனால டாடா மோட்டார்ஸ் ஷேர் வச்சிருக்க நண்பர்கள், இது லாங் டேர்முக்கு கண்டிப்பா ஒர்த்தா தான் இருக்கும். அதனால இத வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. என்ன நியூஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரீஸ் ஒரு ரேட்டிங் ஏஜென்சி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரேட்டிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா, ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து இப்போ இருக்கிற பிரைஸ்லேருந்து ஒரு 19% வந்து ஏற்றத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, அவங்க ஒரு ₹767 ரேஞ்சில் இருக்குது. நம்ம இந்த ஷேரையும் முன்னாடி நம்ம போன மாதம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா,
680 ரூபாங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவலு. இந்த சப்போர்ட் லெவலில் எடுத்துகிட்டு மேலே போகிற அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பழைய கையான ஒரு 850 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம சொல்லியிருந்தோம். டெஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ இது வந்து இன்னொரு 20% போகணும். அதோட ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நண்பர்களே 910 ரூபா. 910 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஜெஃப்ரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த ஸ்டாக் மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. ஒருவேளை நம்ம தெரிஞ்சு கெஸ் பண்ணி வாங்கினோட தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரேட்டிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் கெட்டுறக்கூடாதுங்கிற ஒரு காரணத்தினால மேக்ஸிமம் அவங்க சொல்கிற பைக்கால் வந்து ஒரு 80% அளவுக்கு சரியாக தான் இது வரைக்கும் இருந்திருக்குது. அதனால் இந்த ஷேரும் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா வாரி ரினியூவபிள்ஸ் டெக்னாலஜிஸ் அவங்களோட குவார்டர்லி ரிசல்ட் வந்துருந்துச்சு. அவங்களோட ரிசல்ட் வந்து காட்டுற நண்பர்களே பாருங்கள். 1 செகண்ட் பாருங்கள் நண்பர்களே. அவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் அவங்களோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 524 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அது ஒரு 775 கோடியாக இருக்குது. அது இல்லாமல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 54 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 114 அப்படியே டபுள் ஆகிருக்குது நண்பர்களே. அதோட ப்ராஃபிட் வந்து அப்படியே கிட்டத்தட்ட 117% அளவுக்கு ஒரு உயரத்தை கொடுத்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஏற்றி அழகு பார்த்துருக்காங்க. காலையில் பார்க்குறப்ப இந்த ஷேர் வந்து ஒரு 15% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்து ஒரு 1290 வரை போச்சு. ஆனால் அப்போ அதுக்கடுத்து அங்கேருந்து கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்து ஒரு 8.5% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்குது நண்பர்களே. மேக்ஸிமம் இந்த மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸை வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ட்ரேடிங் செஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு ஷேருமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும், அவங்களோட ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு லெவலில் இருக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த ஷேரோட ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் நல்லா சூப்பராக வந்துருக்குது. அது இல்லாமல் எங்களோட வால்யூமும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்குது. அந்த ஒரு காரணத்தினால வரக்கூடிய காலங்களில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். பாருங்க நண்பர்கள், நல்ல ஒரு அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பெருசாக அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் இல்லை, டிஎஸும் பெருசாக ஹோல்டிங்ஸ் இல்லை. ஆனால் வரக்கூடிய காலங்களில் எஃப்ஐஎஸும் டிஎஸும் இதை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1.4% அளவுக்கு வச்சுருந்தாங்க, 1.13 அளவுக்கு வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் குவார்ட்டரில் 1.31%, அதாவது அவங்களுடைய ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வரக்கூடிய காலங்களில் எஃப்ஐஎஸ் இதை தொடர்ச்சி வாங்கினாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை எட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் இன்றைக்கி இந்த ஷேருக்கு காலையில் நல்ல ஒரு ஊமக்குத்தாக குத்திருந்தாங்க. ஏன்னா ஒரு 17% அளவுக்கு வந்து இந்த ஷேர் வந்து ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல்ங்கிறது இவங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெளியுறவுத்துறை இருக்குல்ல, அதாவது ஃபாரின் வெளியுறவுத்துறை இருக்குல்ல, அந்த வெளியுறவுத்துறையோட டைப் பண்ணிவிட்டு ஃபாரினுக்கு போகிறவங்களுக்கு விசா அப்புறம் பாஸ்போர்ட்டு இந்த மாதிரியான சர்வீஸ் கொடுக்குறதுல இவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு பண்ண ஒரு காரணத்தினால நம்மளோட இந்தியாவிலேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு இங்கே பாருங்கள் நண்பர்கள், நான் காட்டுறேன். இன்னொரு 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் புதுசாக நாங்கள் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் இவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருங்க. ஆனால் ஏற்கனவே பழசு ஆல்ரெடி இவங்க கிட்ட போட்டிருக்க அந்த பழைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடைமுறையில் இருக்குன்ட்ருக்காங்க. புதுசாக இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் கிடைக்காத பட்சத்தில் இவங்களுடைய லாபம் வந்து அடுத்தடுத்த குவார்ட்டர்ஸ் வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பார்த்தீங்களா. ஏன்னா இவங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா இதுதான். இன்னும் 2 வருஷத்துக்கு இவங்களுக்கு புதுசாக எந்த ஒரு கான்ட்ராக்டும் கிடைக்கலன்னா இவங்களுடைய லாபங்கள் வந்து கண்டிப்பாக குறையும். அதனால் வந்து இந்த ஷேருக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே கேஃபின் டெக்லேருந்து ஒரு நியூஸ் வந்து, ஏன்னா சிட்டி குரூப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நல்ல ஒரு உயரத்தை எட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 1215 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது ஒரு 1100 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிட்டி குரூப் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 13% அளவுக்கு உயர்த்தி ஒரு 1215 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் 2 ஸ்டாக் சொல்லியிருக்கோம், பையிங் ஸ்டாக்கு. என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஜெஃப்ரி சொல்லியிருக்காங்க ஒரு 20% அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்னு. கேஃபின் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ஒரு 13% அளவுக்கு, அதாவது 1215 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க நியூஸ் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இந்த அசட் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அசட் ஃபண்டு சர்வீசஸ்
அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு 51% அளவுக்கு ஸ்டேக்கை பார்த்தீங்கன்னா ஒரு $35 மில்லியன் அளவு காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதனால் வந்து இவங்களுடைய ரெவன்யூ ஆகட்டும், இவங்களுடைய ப்ராஃபிட் ஆகட்டும் வரக்கூடிய குவார்ட்டரில் ஒரு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு அதை சிட்டி குரூப் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஷேர் ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கேம்ஸ்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. கேம்ஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 10 இருக்குது. இந்த உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. இதை ஃபேஸ் வேல்யூ 2ஆக மாற்ற போகிறாங்க. அதாவது ஒரு ஸ்டாக் வச்சுருந்தா நமக்கு வந்து 5 ஸ்டாக் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3760 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. இப்போ இந்த ப்ரைஸில் ஒரு 1:5 கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரூ. 800 ரேஞ்சுக்கு இது ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம். ஆனால் இவங்க இன்னும் ரெக்கார்ட் டேட்டு அப்புறம் எக்ஸ் டேட் எதுவுமே இன்ன வரைக்கும் சொல்லலை. இந்த ரெக்கார்ட் டேட் எக்ஸ் டேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நண்பர்களுக்கு கண்டிப்பாக நான் இந்த தகவலை கொண்டு வரேன் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ரூபிகான் ரிசர்ச் அப்படிங்கிற ஐபிஓ அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இந்த ஐபிஓ தாராளமாக அப்ளை பண்ணலாம். நானும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ஐபிஓ கிடைச்ச மாதிரி இந்த ரூபிகான் ரிசர்ச் ஐபிஓ கிடைச்சதுன்னா நான் நண்பர்களுக்கு வந்து நம்மளுடைய வீடியோவில் தெரியப்படுத்துகிற நண்பர்கள். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% அளவுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தில் தான் லிஸ்ட்டை இப்போதைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதே ஒரு ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப நமக்கு அடுத்த வாரம் லிஸ்ட் ஆகிறப்ப அருமையான ஒரு லிஸ்டிங் எண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இந்த நியூஸில் நான் இந்த வீடியோவில் நம்ம தேவையான அளவுக்கு நிறைய தகவல் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.